வணக்கம். வெள்ளிக்கிழமை 25ஆம் தேதி பிரதோஷம் வருகிறது. வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தால் விளையக்கூடிய நன்மைகள் என்ன? வெள்ளிக்கிழமை பிரதோஷ வழிபாடு நாம் செய்வதால் விளையக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்க்கணும். வெள்ளி என்பது சுக்கிரன். அப்புறம் சுக்கிர பகவானால் வரக்கூடிய பாதிப்புகளில் எல்லாம் இருந்து நீங்கள் விடுபடலாம். அதெல்லாம் என்ன? கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், திருமணத்திற்கு வரன் தேடுபவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பெண் தேடுபவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், மாப்பிள்ளை தேடுபவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், திருமண வாழ்வில் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். சுக்கிர பகவானே கர்ப்பப்பைக்கும் சிறுநீரகத்துக்கும் ஆதிகர்த்தாவாக இருப்பதால் அந்த கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள், கண்ணில் உள்ள நீர் அழுத்த நோய்கள் எல்லாமே நீங்கிருங்க. உடல் பிணிகள் அனைத்துமே நீங்கிவிடும். இந்த சிறுநீரக பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனை, கண் நீர் அழுத்தம் இது எல்லாமே நீங்கிரும். தம்பதிகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிவிடும். இளம் தம்பதிகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிவிடும். மாப்பிள்ளை தேடுதல், பெண் தேடுதல் ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நல்ல முறையில் நடந்தேறும். ஆக இந்த வெள்ளிக்கிழமை நடக்கூடிய பிரதோஷத்துல நீங்க இறைவனை இந்த மாதிரி வழிபாடு செய்தால் எல்லா விதமான தீங்குகளையும் அவர் போக்கி விடுவார். நீங்க எதுவுமே கேட்க வேண்டியதில்லை. கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றான் அவன். நீங்க எதையுமே கேட்க வேண்டியதில்லை. நீங்க போய் வழிபாடு செஞ்சா போதும். உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியும். கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே அப்படின்னு அதான் திருமூலர் சொல்றாரு. உங்கள் உள்ளம் நினைப்பதை அவன் அறிவான், அது தீர்க்கப்பட்டு விடும். நீங்கள் போய் நமசிவாய மந்திரத்தை மட்டுமே சொல்லிக்கொண்டு நமசிவாயா நமசிவாயா என்று சிந்தித்து கொண்டு அந்த 1.5 மணி நேர பொழுதை கழித்தீர்களானால் அவன் அனைத்தையும் பார்த்து கொள்வான். நீங்கள் எதையுமே கேட்க வேண்டியதில்லை. ஏனென்றால் அனைத்தும் அறிந்தவன் அவன். அதான் முக்கியமானது. நீங்க போய் இறைவனை வழிபாடு செய்தால் மட்டுமே போதுமானது. ஒரு வில்வ இலையை வாங்கி கொண்டு போய் நந்தியம்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்க. அவன் மீது எல்லாத்தையும் பார்த்து கொள்வான். சரியா? இந்த பிரதோஷத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட அந்த நமசிவாய பதியத்தினுடைய பாடல். முன்னேறியாகிய முதல்வன் முக்கண்ணன் தன்னறியே சரணாதல் திண்ணமே அன்னறியே சென்றங்கடைந்தவர்க்கெல்லாம் நன்னெறியாவது நமசிவாயவே. அன்னறியே சென்று அங்கு அடைந்தவர்க்கெல்லாம் நன்னெறியாவது நமசிவாயவே. நீங்க இந்த நமசிவாய பதிகத்தை சிக்கன பற்றி கொண்டே இருந்தால் அந்த நமசிவாய பதிகம்தான் உலகத்தில் முதல் நாம் வாழ்வதற்குரிய நன்னெறிகளை தோற்றுவித்து சிவ தத்துவங்களை தோற்றுவித்த சிவபெருமான் அருளி செய்தது. அதுதான் உலகத்திலேயே மூத்த தத்துவம். அந்த நமசிவாயா என்ற மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த தத்துவம் விளங்கும். அதை நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த இறைவனுடைய திருவடியை சரணடையலாம். அந்த இறைவனுடைய திருவடியை சரணடைந்தால் உங்களை நன்னெறியில் அவனே செலுத்தி விடுவான். உங்களை நன்னெறியில் செலுத்தி விட்ட பிறகு வேற என்ன? பிறவா பேரின்பம் தானே. அதான் இந்த பாடல். உலகத்திலேயே முதலாக தோன்றியவன் ஆதிசிவன். ஆதிசிவனிலிருந்து தோன்றியதுதான் அனைத்து தத்துவமும். ஆதி சத்துவ சிவனுக்கு மேலான தெய்வம் ஒன்றுமே இல்லை. முன்னை ஒப்பாயுள்ள மூவருக்கு மூத்தவன், தன்னை ஒப்பாய் என்றுமில்லா தலைமகன், தன்னை அப்பாயெனில் அப்பனுமாய் இளன், பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே. அவனுக்கு மேல யாருமே இல்லை. பிரம்மா விஷ்ணு யாருமே இல்லை, ருத்ரன் யாருமே இல்லை. அவன்தான் ஆதிசிவன். அவனிலிருந்து தோன்றியதுதான் அனைத்து தத்துவங்களும். அவன் நம் தலைக்கு மேலே சகஸ்கர தலத்தில் கவிழ்த்து வைக்கப்பட்ட பொன் போன்ற 1000 தாமரை மலர்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய சகஸ்கர தலத்தில் சிவசக்தியாக விளங்கி கொண்டு இருக்கிறான். அவன்தான் உலகத்திலேயே முதல் தோன்றிய தத்துவம். அத்தகைய தத்துவத்தை நினைத்து நமசிவாய நமசிவாய என்று போற்றி வழங்கி கொண்டிருந்தால் அனைத்து பலன்களும் நிகழும். உங்கள் மனதில் உள்ளதை அவன் அறிவான். ஏனென்றால் அவன் கடந்து நின்றான், எங்கும் கண்டு நின்றான், எல்லாவற்றையும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். தூயது வாயது வைத்தது தூநெறி, தூயது வாயது வைத்தது தூநெறி, தூயது வாயது நாதன் நாமம், தூயது வாயது அஷ்டமா சித்தியும், தூயது வாயது தூயடி சொல்லே. அந்த தூயடி சொல்லே இந்த திருமந்திரத்திலிருந்து தான் அந்த நமசிவாய பதியத்தை அவர்
எடுத்திருக்கிறார். தூயது வாய வைத்தது தூநெறி, அது தூய நெறியில் நம்மை செயல்படுத்த வைக்கும். தூயது வாயது நாதன் நாமம், அந்த நமசிவாய என்று சொல்லிக் கொண்டிருந்தாலே நீ அந்த இறைவனுடைய நாமத்தை போற்றுவதாகிவிடும். தூயது வாயது அஷ்டமா சித்தியும், அந்த நமசிவாய மந்திரத்தை நீ சொல்லிக் கொண்டிருந்தால் அஷ்டமா சித்தியும் உனக்கு கிட்டும். தூயது வாயது தூயடி சொல்லே, அந்த நமசிவாய என்ற சொல்லுதான் இத்தனைக்கும் காரணம். ஆதலால் இந்த வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தன்று நீங்கள் ஒரு வில்வ இலையை வாங்கி கொண்டு எம்பெருமானுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அந்த 1.5 மணி நேரமும் இந்த நமசிவாய பதிகத்தையே சொல்லிக்கொண்டு நந்தியம்மன்மாரின் கொம்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த இறைவனை கண்ணார கண்டு போற்றி இந்த பதிகத்தை மட்டுமல்லாமல் வேறு தெரிந்த பதிகங்களை எல்லாம் சொல்லி பாடி பணிந்து இருந்தால் உங்களுடைய மனதில் உள்ள கவலைகளை எல்லாம் அவன் அறிந்து கொண்டு தீர்த்து வைப்பான். குறிப்பாக வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் கணவன் மனைவியருக்கு இடையே உள்ள பிரச்சனையை தீர்த்து வைக்கும். இளமையான தம்பதியருக்கு இடையே உள்ள திருமண முறிவை தடுத்து நிப்பாட்டும். மணமகன் தேடுவோருக்கு மணமகன் கிடைக்க வைக்கும். மணமகள் தேடுவோருக்கு மணமகள் கிடைக்க வைக்கும். கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு அந்த கர்ப்பப்பை பிரச்சனை நீங்கிவிடும். சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு அந்த சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கிவிடும். கண் அழுத்த நோய் உள்ளவர்களுக்கு அந்த கண் அழுத்த நோய் நீங்கிவிடும். அனைத்துமே இறைவனை பார்த்து கொள்வான். நீங்கள் இறைவனிடம் போய் எதையும் கேட்க வேண்டியதில்லை. அவன் கடந்து நின்றான், எங்கும் கண்டு நின்றான். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இறைவனை போற்றி பணிந்து நமசிவாய மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருப்பதுதானே தவிர வேறொன்றும் இல்லை. இந்த வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தில் உங்கள் அனைவருக்கும் அருள் கிடைக்கட்டும் என்று வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.